الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அடியார்களை ஒரே தரத்திலான படைப்பாக படைக்கவில்லை. பல்வேறு மாறுபாடுகளை படைப்பின் அம்சத்திலேயே வைத்துத்தான் அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கிறார். அது பொருளாதார ரீதியிலும் சரி, உடல் பலத்தாலும் சரி, கல்வி அறிவாலும் சரி, அவர்களுடைய வசிப்பிடத்தாலும் சரி, எல்லோரும் ஒரே மாதிரியாக உலகம் முழுவதிலும் அல்ல நாம் வசிக்கிற வசிப்பிடத்தில் கூட ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது உலகில் தவிர்க்க முடியாத ஒரு அம்சம். எல்லோரும் ஒரே மாதிரியாக சம்பாதிக்க வேண்டும், ஒரே மாதிரியாக பொருளீட்ட வேண்டும், ஒரே மாதிரியான சமத்துவம் என்பது பொருளாதாரத்தில் சாத்தியமே இல்லை. கியாமத் வந்தால் கூட அல்லாஹ்வினுடைய இந்த திட்டம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய இந்த வழிமுறை இருக்கிறது அல்லவா. ஃபலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. அல்லாஹ்வின் இந்த வழிமுறைக்கு, இந்த நடைமுறைக்கு மாற்றத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர் என்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அல்லாஹ்வுடைய திட்டம் அது. ஏழையாய், சில பேரை வசதி படைத்தவராய், இந்த ஏற்றத்தாழ்வு என்பது தவிர்க்க முடியாத ஒரு அம்சம். அதுபோலவே சிலரை நோயாளிகளாய், அவர்களை நிவாரணப்படுத்துகிற மனிதர்கள் சிலரை, இந்த ஏற்றத்தாழ்வு என்பது மனிதர்களில் கட்டாயம் கியாமத்து வரை இருந்தே தீரும். அதுபோல் சில பேரை பலவீனமானவர்களாய், அந்த பலவீனமானவர்களுக்கு உதவி புரிகின்ற தகுதி படைத்தவர்களாய் சில பேரை, இவ்வாறு வித்தியாசத்தை அல்லாஹ் வைத்துத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். உலகம் அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அறிவாற்றல் என்று எடுத்துக்கொண்டாலும் எல்லோரும் ஒரே தரத்திலான அறிவை பெறுவதில்லை, பெற்றுக்கொள்வதும் இல்லை. சில பேர் அறிவில் குறைந்தவர்களாய், சில பேர் அந்த அறிவில் குறைந்தவர்களை நிர்வகிக்கிற திறன் படைத்த அறிவில் சிறந்தவர்களாய், இந்த ஏற்றத்தாழ்வை வைத்துத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த ஏற்றத்தாழ்வு ஏன் என்பதற்கு பலவாறான விளக்கங்கள் குர்ஆன் ஹதீஸினுடைய விரிவுரைகளில் ஞானவான்களால் பல்வேறு விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது உலகம் அப்படி ஒரு சமத்துவமாய் இருக்க வேண்டும் என்றால் உலகமே ஸ்தம்பித்து போய்விடும். புரிவதற்கு சொல்லுவதானாக இருந்தால் ஒரு ஊர் முழுக்க அத்தனை பேர் வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
ஊர் முழுக்க ஒருத்தர் கூட ஏழை இல்லை, எல்லாரும் வசதி படைத்தவர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கற்பனையாக யோசித்து பாருங்கள். அவர் வீட்டில் ஒரு பாத்ரூம்ல ஒரு சின்ன அடைப்பு ஏற்படுகிறது. ஏதாவது ஒரு பிளம்பரை தேடி பார்த்தால் எல்லா பிளம்பரும் வசதி படைத்தவர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் பாத்ரூம் அடைப்பு இருக்குது, கொஞ்சம் சரி பண்ண முடியுமான்னு கேட்டா, ஏன் பாத்ரூம் சுத்தம் பண்ண நீ வரையான்னு திரும்ப கேட்பான். இது யதார்த்தம். அப்ப அவரை பொருளாதாரத்தில் கீழ்நிலையிலும் அதை சரி செய்வகிற அமைப்பில் வேறு ஒருவரை வேறு நிலையிலும், இந்த ஏற்றத்தாழ்வுகள் தான் முதலாளி தொழிலாளி என்கிற இந்த ஏற்றத்தாழ்வு தான் உலகமே இயங்குவதற்கு அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். எல்லோரும் ஒரு தரத்தில் என்றால் உலகம் ஸ்தம்பித்து போய்விடும். அல்லாஹ் அதை பற்றி குர்ஆனின் ஓரிடத்தில் கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, உலகில் அவரவர்களுக்கான பங்கீடை வைத்திருக்கிறான். அவர்களை யார் யாரை எந்த நிலையில் வைக்க வேண்டும் என்பதை நாம் பங்கீடு செய்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரே தரத்திலாக அல்லாஹ் அப்படி பங்கீடு செய்வதும் இல்லை. சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், இந்த ஏற்றத்தாழ்வுகள் தான் மேலே இருப்பவர்கள் கீழே இருப்பவர்களுக்கு உதவி புரிவதும், கீழே இருப்பவர்கள் மேலே இருப்பவர்களுக்காக ஒரு மனிதாபிமானத்தோடு அணுகுகிற அந்த அணுகுமுறைக்கான ஒரு பாலமாக அமைந்திருக்கிறது. நாம் விரிவாக சொல்லுவதாக இருந்தால், பலவீனர்கள் பலவானவர்கள் இந்த உலகத்தில் கியாமத்து வரை தொடரும். கொஞ்ச காலத்தில் பலவீனமானவர்கள் பலமானவர்களாய், பலமாக இருந்தவர்கள் பலவீனமானவர்களாய், இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிற வரை ஒருவருக்கொருவர் உதவி புரிதல், ஒருவருக்கொருவர் உதவும் மனப்பான்மையோடு மனிதாபிமானத்தோடு அணுகுகிற அந்த அணுகுமுறை இருக்கிற வரை தான் பரஸ்பரம் சமுதாயம் என்பது ஒரு அழகான கட்டமைப்போடு பயணிக்கும். நாம் இங்கே நினைவு கூற வேண்டிய செய்தி என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு தரப்பினரின் கடமைகள் குறித்து விரிவாக பேசியிருக்கிறார்கள். ஒருவர் தன்னுடைய தேவை அளவுக்கு சம்பாதிக்கிறார், அவருக்கான மிடில் கிளாஸ், அவருக்கான கடமை என்ன, இதையும் மார்க்கம் சொல்லியிருக்கிறது. ஒருவர் தன்னுடைய தேவையை விட கூடுதலாக அவருக்கு வருமானம் பெருகுகிறது, தேவைக்கான அளவுக்கு சொந்த வீடு இருக்கிறது, வருமானம் இருக்கிறது, மனைவி மக்களுக்கான எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கிறது, கூடுதலாய் நிறைய முதலீடுகள் அவருக்கு சேமிப்பாக சேருகிறது. இவருக்கான கடமை என்ன? மறுபக்கம் அவர் அன்றாட சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் ஒரு தரப்பினர் தடுமாறுகிறார்கள். இப்போது இருவருக்கான கடமைகள் குறித்து குர்ஆன் சொல்கிறது, இந்த வசதி படைத்தவர்களுடைய கடமை என்ன என்றால், உங்களிலே இருக்கிற செல்வம் யாருக்கு போய் சேர வேண்டுமோ அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களின் கடமை என்று குர்ஆன் பேசுகிறது. சில பேர் தேடி வருவார்கள், அவர்களுக்கும் நீங்கள் கொடுத்தாக வேண்டும், அது ஹக்குன். அதே போல் வல் மஹ்ரூம், சில பேர் வெளியிலே சொல்ல மாட்டார்கள், தங்களின் கஷ்டங்களை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள், அவர்களை கண்டறிந்தும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களின் கடமை என்றுதான் மார்க்கம் சொல்கிறது. அந்த கடமையை சரிவர செய்யாத பட்சத்தில் அடுத்தடுத்த தலைமுறையில் அல்லாஹ் அவர்களுக்கு பறித்து வேறு யாருக்காவது மாற்றி விடுவது அல்லாஹ்வின் நடைமுறை என்பதை ஞானவான்கள் விளக்கி தருகிறார்கள். இங்கே நினைவுபடுத்துகிற செய்தி என்னவென்று சொன்னால், இந்த ஏற்றத்தாழ்வுக்கு மத்தியில் உதவுகிற மனப்பான்மை இருக்கிறது அல்லவா. எல்லோரும் எந்த சிரமமும் இல்லாமல் இந்த உலகில் வாழ இயலாது. ஒவ்வொருவரை அவரவரின் தரத்திற்கு ஏற்ப ஏதாவது ஒரு சிரமத்தில் அல்லாஹ் சிக்க வைக்கிறான். அந்த சிரமத்தை தீர்க்கிற திறனை வேறு ஒருவருக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். இருவருக்கு மத்தியில் பரஸ்பரம் நாம் என்ன செய்ய வேண்டும், யாருக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்தார் போல் உதவி செய்கிற போதுதான் இந்த முஃமின்கள் என்கிற கட்டமைப்பு இன்னும் வலுப்பெறும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது ஒரு சிலர் யாராவது ஒரு தேவைக்காக அணுகினால், அவருடைய தேவை அவரை சார்ந்தது, நான் என்ன செய்யணும் என்று ஒதுங்கி விடாமல் உம்மால் இயன்ற உதவிகளை புரிந்து அவரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த உம்மத்தை கட்டமைத்தார்கள் என்று பாருங்கள். நம்மெல்லாம் மதீனாவினுடைய முஹாஜிர்கள் அன்சாரிகள் எல்லாவற்றையும் முஹாஜிர்கள் இழந்து வந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்தின் மூலமாக அவர்களை கட்டமைத்தார்கள் என்று படிப்பது அன்றைக்கு மட்டுமான செய்தி அல்ல, கியாமத் வரை இந்த உம்மத்திற்கான செய்தி. ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் என்றாலும் இயன்ற உதவி செய்து அதற்கான பலனை பெற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைகளில் யாராவது ஒருவர் கஷ்டத்திற்காக அணுகுகிறார்,
ஏதாவது ஒரு நோய் அவருக்கு இருக்கிறது, அல்லது அவருக்கான கடன் உதவி செய்வதற்கு யாரும் வழி இல்லை, அல்லது வேறு ஏதாவது பொருளாதார ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ அவர் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார். அப்ப அவர் யாருன்னே தெரியல, அவருக்கு உதவி செய்வதற்கு வேறு பலர் தயாராக இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, இஷ்ஃபஉ ஃபல்துஜரு, அவர் சார்பா யாராவது சிபாரிசு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு யாராவது சிபாரிசு பண்ணுங்க, அவருக்கு கிடைக்கிற உதவியின் பங்கில் உங்களுக்கும் பங்கு கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம் கைகளில் எதுவும் இல்லை, ஒரு ஏழை வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஏழை மிகவும் கஷ்டப்படுகிறார், உடல் நோயாலோ அல்லது வேறு ஏதாவது சிக்கலில் அவர் சிக்கி இருக்கிறார். அவருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நம்மிடத்தில் பண வசதியோ வேறு ஏதாவது பொருளாதார சூழல்களோ நமக்கு இல்லை. ஆனால் நாம் சொன்னால் இன்னொருவர் கேட்பார், இந்த மாதிரி ஒரு கஷ்டவாளி இருக்காரு, அவருக்கு கொஞ்சம் பார்த்து ஏதாவது ஒரு கொஞ்சம் உதவி செய்ய நான் அவரை அனுப்பிச்சு வைக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இஷ்ஃபஉ ஃபல்துஜரு. இவருக்கு கையில இல்ல, யாரோ ஒருவர் 1000 ரூபாயை வழங்குகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இவர் கொடுக்கல, ஆனால் கொடுப்பதற்கு தூண்டினார் அல்லவா, அவர் கொடுத்த அந்த சதகாவின் நன்மை இவருக்கும் உண்டு என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நாம் சாதாரணமாக அதை அணுகிவிடக்கூடாது. வெறுமனே இபாதத்துகளை மட்டும் கட்டமைக்கப்பட்டதல்ல இஸ்லாம். பிறரின் தேவைகளின் விஷயத்தில் யார் முன்னோக்கி முதன்மையாக அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அவருக்கு இபாதத்தின் மூலம், இஅ்திகாஃப் போன்ற உயர்ந்த வணக்கங்களின் மூலம் கிடைப்பதை விடவும் சிறந்த வணக்கம் உண்டு, அது சிறந்த நன்மை உண்டு என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம எல்லாம் அறிந்த ஒரு செய்தி, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவியில இஅ்திகாஃப் இருக்கிறார்கள். மஸ்ஜிது நபவி என்பது எவ்வளவு உயர்ந்த இடம், அங்கே தொழுகிற ஒவ்வொரு வணக்கத்திற்கும் 50,000 வணக்கத்திற்கு நிகரான கூலி இருக்கிறது. எப்படி மஸ்ஜிதுல் ஹராமில் ஒன்று செய்தால் 1,00,000 என்பதை போல் மஸ்ஜிது நபவியில் அப்படிப்பட்ட உயர்ந்த இடம். மஸ்ஜிது நபவியில இப்னு அப்பாஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சா மகன் அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரின் அருகிலே ஒருவர் வருகிறார். அவருக்கு மிக கடுமையான கவலை, முகவாட்டம் அவரை காட்டி கொடுக்கிறது. கண்ணீரோடு அவர் வந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித ரவுதாவில் கபரின் அருகிலே அமர்கிறார். அவரால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் அழுகிறார். சிறிது நேரம் திரும்பி திரும்பி பார்க்கிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் இவ்வளவு கவலையா இருக்க, ஏன் உன் முகமெல்லாம் வாடி போயிருக்கு என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தானாகவே பேச்சு கொடுக்கிறார்கள். அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப கடன் சிக்கல்ல நான் மாட்டிக்கிட்டேன், நெருக்கடியான சூழல்ல ஒருத்தர் அவசரத்துக்கு கடன் கொடுக்குறேன்னு சொன்னார், நான் கடன் வாங்கினேன். ஆனா இப்போது உடனடியாக என்னால் அடைக்க முடியல, அடைக்க கூடாது என்கிற எண்ணமும் எனக்கு இல்லை. ஆனால் இப்போது என்னால் திருப்பி தரதுக்கு வழி இல்லாம தவிக்கிறேன். நான் அவகாசம் மட்டும் கேட்கிறேன், ஆனால் கொடுப்பதற்கு அவர் தயாராக இல்லை. திரும்ப திரும்ப பேசி பார்த்தேன், அதெல்லாம் முடியாது, கொடுத்துதான் ஆகணும் என்று அவர் சொல்லிவிட்டார். அதனால் ரொம்ப கவலையோடு ரசூலுடைய தர்பாரில் நான் வந்து உட்கார்ந்திருக்கேன் என்று சொன்னார்கள். அந்த சமயத்தில் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இஅ்திகாஃபில் அமர்ந்திருக்கிறார்கள். இஅ்திகாஃப் என்பது எவ்வளவு உயர்ந்த செயல். ஸலாஸ ஹனாதிக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் ஒரு நாள் இஅ்திகாஃப் இருந்தால் 3 கந்தக்குடைய அளவுக்கு, அதாவது நரகத்திற்கும் அவருக்கும் மத்தியில் பல 100 மைல்கள் தூரம் அவருக்கு தூரமாக்கப்படுகிறது. அவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்று தருகிற ஒரு மகத்தான வணக்கம் தான் இஅ்திகாஃப். அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இஅ்திகாஃப்ல இருக்கிறார்கள். இவர் வந்து சொன்ன போது இதை விஷயத்தெல்லாம் கேட்டு அவருடைய கவலைகள் எல்லாம் போக்க வேண்டும் என்று மனதுக்குள்ள ஆசை. பொறுத்து பார்த்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வா என்று அவரின் கையை பிடித்துக் கொண்டு எழுந்தார்கள். வந்தால செருப்பு போட்டாங்க. உடனடியாக அந்த தோழர் நினைவுபடுத்துகிறார், நீங்க இஅ்திகாஃப்ல இருக்கிறீங்களே என்று சொல்கிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மன் மஷா ஃபி ஹாஜத்தி அகீஹில் முஸ்லிம் கஅஜ்ரி அஷ்ரி இஅ்திகாஃப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் ஒரு முஸ்லிமான உங்களின் சகோதரர், அவருக்கான தேவை ஒன்று இருக்கிறது, நீ சொல்ற அந்த கடன் வாங்கின மனிதருக்கு ஏன் சார்பா நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்றேன், சிபாரிசு செய்யறேன். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செச்சாமகே என்பது அவருக்கு தெரியும்.
அதனால் என் சார்பாக நான் ஒரு ரெக்வஸ்ட் பண்றேன், அவகாசம் கொடு, அவர் பின்னாடி கொடுப்பாரு என்று நான் சொல்லுகிறேன். இப்போது சொல்லுவதற்கு வந்தால் அவருடைய கவலை போய்விடும். இப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி அவர் கூறுகிறார், ஏத்திகாஃப் நீங்க இருக்கிறீங்களேன்னு கேட்கிறார். அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், உன்னுடைய தேவைக்காக, ஒரு முஸ்லிமான சகோதரரின் தேவைக்காக நான் வெளியே நடந்து வந்தால் 10 வருட யாத்திகாஃபை விடவும் இது சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அதற்காகத்தான் வெளிவருகிறேன். இன்னொரு ரிவாயத்தில் ஷஹ்ரைன் 2 மாதங்கள் இந்த மஸ்ஜிதுன் நபவியில் யாத்திகாஃப் இருந்தால் எந்த நன்மையோ அதை விடவும் உயர்ந்த நன்மை உனக்காக நான் வந்து பரிந்துரை பேசினால் அந்த நன்மை எனக்கு வழங்கப்படும் என்று சொல்லி கேட்டிருக்கிறேன் என்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. இதில் நம்முடைய பெரிய விஷயம் அல்ல, சின்ன சின்ன உதவிகள். நம்மால் சின்ன பலனை பெறுவதற்கு வாய்ப்பு இருந்தால், நம்மால் இயன்ற உதவிகளை புரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால், ஒன்று பொருளால் கொடுக்க முடிந்தால் கொடுக்கலாம், அல்லது நம்முடைய வார்த்தைகளால் இன்னொருவருக்கு உதவி புரிய முடிந்தால் உதவி புரியலாம். என்ன குறைந்து விட போகிறது? கைருன் நாஸ் அன்ஃபஉஹும் லின்னாஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களில் சிறந்தவர் என்று யாரை அடையாளப்படுத்த வேண்டுமானால், மக்களுக்கு யார் அவர் மூலம் அதிகமான பலன் கிடைக்கிறதோ அவர்தான் மனிதர்களிலேயே சிறந்தவர் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மால் இயன்ற வரை பிறருக்கு ஏதாவது ஒரு பலனை தருகிற அமைப்பு நம்முடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். வாரி கொடுத்தால் மட்டுமே அவர் பலன் தருகிறார் என்பதல்ல. நம்மால் இயன்ற சின்ன சின்ன உதவிகளோ அல்லது சின்ன ஆலோசனையோ, அவரின் கஷ்டத்தை போக்குகிற அமைப்பிலான நம்முடைய கவுன்சிலிங்குகளோ, அல்லது ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன வழிகாட்டுதலாக கூட இருக்கலாம். ஒரு ரேஷன் கார்டுக்கு வழி இல்லாம, ஆதார் கார்டுக்கு வழி இல்லாம தவிக்கிறார், யாரை அணுகணும் எப்படி அணுகணும் தெரியல, ஒருத்தர் நாம் அணுகி இவற்றை போய் இவர் சரியா முடிச்சு கொடுப்பாருன்னு சொன்னோம். இது சின்ன வழிகாட்டுதல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தல்லு தரீக்கு சதகா. இப்படி வழிகாட்டுவது, பாதையை காட்டி தருவது கூட சதக்கா செய்த நன்மை கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் என்ன குறைந்து விட போகிறது? நாம் பெரிதாக ஒன்றும் செய்ய முடியாது என்றாலும் அவரின் தரத்திற்கு ஏற்ப பிற உதவிகளை செய்யலாமே. தக்ஷிபு அன்கு குர்பத்தன், பிறரின்கான சிரமங்களை நீக்குவது அது ஒரு மிகப்பெரிய அமல். அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பார்வையில் மிகவும் பிரியமான அமல் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்முடைய பொருளாதார உதவிகள் என்பது மட்டுமல்ல, நம்மால் இயன்ற கஷ்டங்களை போக்கி வைப்பது கூட ஒரு மகத்தான பாக்கியம் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஜ்மீர் ஹஜா முஹியுத்தீன் சிஷ்தியின் வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும், அடிக்கடி நினைவுபடுத்திய செய்தி. அவர் அஜ்மீர் நாயகம் அஜ்மீரில் இருக்கிறார்கள். டெல்லியில இருந்து ஒரு ஏழை வந்தார். அவருடைய நிலத்திற்கு அருகிலே இருப்பவர் இவருடைய நிலத்தை சற்று அபகரித்து கொண்டார். இவர் ஏழையாக இருப்பதால் இவருடைய பேச்சுக்கு மதிப்பில்லை. நிலத்தை அபகரித்தவர் சற்று பண வசதி படைத்தவர், அதனால அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் ஆள் இல்லை. ஹஜா முஹியுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து சொல்றார், இந்த மாதிரி என்னெல்லாம் அபகரிக்கப்பட்டுருச்சு, நான் என்ன செய்யணும்னு தெரியல, சரி வா நான் வந்து உன் சார்பா நான் அரசு நான் பேசுறேன். எங்க? பக்கத்து ஊர் இல்ல, அஜ்மீர்ல இருந்து டெல்லிக்கு நடந்தே பிரயாணம் போகிறார்கள். டெல்லிக்கு வருகிற செய்தி கேட்கிற போது டெல்லியின் அரசராக இருப்பவர் குதுப்தீன் பக்தியார், டெல்லியினுடைய அரசராக இருப்பவர் சுல்தான் ஷம்சுத்தீன் இல்துமிஷ் என்பவர். டெல்லியை நோக்கி வர வர அவருடைய பிரதிநிதி ஹலீஃபா குதுப்தீன் பக்தியார் காக்கி இவ்வாறு அஜ்மீர் ஹாஜா நாயகம் அவர்கள் வருகிறார்கள். உடனடியாக அவர்களே ஊரின் வெளியிலே வந்து வரவேற்று, என்ன விஷயம், ஏன் இவ்வளவு தூரம் வந்தீங்க? இல்லை, ஒரு ஏழைக்கு இப்படி ஒரு கஷ்டம், அவர்களுடைய நீதிக்காக நீதி தேடி அரசரை சந்திக்க வந்தேன். நீங்களா வந்தீர்கள்? நீங்க வந்து உட்காருங்க, நான் உங்க சார்பா நான் போகிறேன் என்று அவர் தன்னுடைய அரசரிடத்தில் போய் அந்த ஷம்சுத்தீன் இல்துமிஷை சந்தித்து, இந்த மாதிரி ஒரு ஏழையினுடைய நீதி பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு பரிந்துரை பேசுவதற்கு நான் வந்திருக்கிறேன், என்னுடைய ஆன்மீக ஆசான் என் இல்லம் தேடி வந்திருக்கிறார்கள், எனவே நான் இப்போது உன்னுடைய வாசல் வந்திருக்கிறேன். அரசரின் வாசலை மிதிப்பவர் அல்ல நான், ஆனால் ஒரு ஏழைக்காக உங்களின் வாசலுக்கு நான் வந்திருக்கிறேன் என்ற போது உடனுக்குடன் அரசரே தன்னுடைய அரியணையில இருந்து இறங்கி வந்து நீதி தந்தார் என்பது ஒரு நீண்ட வரலாறு. நினைவுபடுத்துகிற இங்க செய்தி என்னவென்றால், ஒரு ஏழைக்கான உதவி அது ஒரு பசியை போக்குவதாக இருக்கலாம், அவரின் கடனை அடைப்பதற்கான முயற்சியாக இருக்கலாம், அல்லது அவருடைய திருமணத்திற்கான உதவியாக இருக்கலாம், அவருக்கான வழிகாட்டுவதற்கு ஏதாவது நம்மால் இயன்ற ஒரு சின்ன முயற்சியாக இருக்கலாம். இந்த முயற்சி கூட அல்லாஹ்வின் பார்வையில் ஆக உயர்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பயனுள்ள வகையில் ஏதேனும் ஒரு வகையில்
நம்முடைய வாழ்க்கையின் கடைசி பொழுது வரை பிறருக்கு பலன் தருகிற வகையில் வாழ்ந்து முடிக்க வேண்டும். அதுதான் ஆகச் சிறந்த வாழ்க்கை என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட மனிதர்கள் கைருன் நாஸ், சிறந்த மனிதர் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில மனிதர்களை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலரின் சிரமத்தின் விஷயத்தில் தானாகவே முன்வந்து மூக்கை நுழைத்தல் என்று சொல்வார்களே, அவ்வாறு முன்வந்து செயல்படுகிற மனிதர்களை அதுகலகுல்லாஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் ஒன்று, அவருக்கு சொர்க்கம் நுழைவிக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி பாராட்டியும் இருக்கிறார்கள். கான ரஜுலுன் யுதாயினுன் நாஸ், சிஹாஹு சித்தாவில் இடம்பெற்றிருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பு. ஒரு மனிதர், அவர் அவ்வப்போது யாராவது கஷ்டவாளிகள், தகுதி உள்ள மனிதர்கள் கடன் கேட்டு வந்தார். அப்போது அவர் கடன் கொடுக்கிற வழக்கம். கடன் கொடுத்து விட்டு அந்த நாட்களுக்கான அவகாசம் பெறுகிற போது மகனை அனுப்பி வைப்பார். இந்த மாதிரி ஒருத்தருக்கு நான் கடன் கொடுத்தேன், அவர்கிட்ட போய் கடனை வாங்கிட்டு வா சொல்லி அனுப்புவார். வசூலித்து வருவார் மகன். சில சமயங்களில் அந்த தந்தை சொல்லுவார், என்கிட்ட பெருசா அம்மன்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ அந்த ஏதோ இந்த சின்ன சின்ன உதவி செய்யறதுக்கு தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதையாவது நான் சரியா செய்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வைத்துக்கொள், ஒருத்தர்கிட்ட போய் கடன் கேட்கும் போது ரொம்ப கஷ்டவாளியா அவருடைய சூழ்நிலையே அவர் காட்டி கொடுக்குது. சில பேர் வாங்கி விட்டு அவர் ஆடம்பரமாக இருப்பார், இவர் கடன் கொடுத்தவர் லோலோன்னு அலையிற அந்த மாதிரி அல்ல, உண்மையிலேயே அவர் கஷ்டத்தில் இருக்கிறார் என்று தெரிகிறது. என்றால் அவகாசம் கேட்டால் தயவு செய்து அவகாசம் கொடுத்து விடு, கராராக நீ நடந்து கொள்ளாதே என்று அந்த தகப்பன் மகனுக்கு அவ்வப்போது அறிவுரை சொல்லிக் கொண்டே இருந்தார். கொஞ்ச நாள் கழிந்தது வஃபாத் ஆகிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மனிதர் கடன் கொடுத்தவர் விஷயத்தில் கொஞ்சம் கெடுபிடியாக நடந்து கொள்ள வேண்டாம் என்று மகனுக்கு அறிவுறுத்திய ஒரே காரணத்திற்காக அதுகலகுல்லாஹுல் ஜன்னா, அவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவித்து விட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் என்ன காரியமாகிவிடப் போகிறது? எனவே இது கடனுக்கான விஷயம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் பிறருக்கான சிரமங்கள் விஷயத்தில் நம்மால் இயன்ற உதவிகளை புரிவது என்பது, அது உதவி புரிகிற அமைப்பில் நம்முடைய வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் இல்லை என்றால் உதவி செய்கிற மனிதர்களை தூண்டவாவது செய்ய வேண்டும். பிறரை தூண்டாமல் இருப்பதை குர்ஆன் குற்றவாளியாய் அறிவிக்கிறது. வலா யஹுது அலா துஆமில் மிஸ்கீன், ஒன்று உன்னால முடிஞ்சா ஒரு ஏழைக்கு உதவி செய். அப்படி உதவி செய்ய வழி இல்லை என்றால் உதவி செய்ய தகுதி உள்ளவரை தூண்டு என்கிறது குர்ஆன். யார் பிறருடைய மிஸ்கீன்களுக்கு தகுதி உள்ளவருக்கு உணவளிக்க தூண்டாமல் இருக்கிறார்களோ அவர்களை குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நரகத்தினுடைய வேதனைக்குரியவர்களாக கூட குர்ஆனிலே அல்லாஹ் 2 இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான். வலா தஹாதுன அலா துஆமில் மிஸ்கீன். எனவே ஒன்று நாம் நன்மை புரிய வேண்டும், அல்லது நன்மை புரிய தகுதி படைத்தவர்களை தூண்ட வேண்டும். இந்த தூண்டுதல் என்பது நம்முடைய நரக வேதனையிலிருந்து நம்மை காப்பாற்றுகிற ஒரு மகத்தான சக்தி. அது அபு சயீத் அபுல் கைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கிற ஒரு மகத்தான ஒரு ஆன்மீக பெருந்தகை. அவர்கள் தன்னுடைய ஆன்மீக ஆசானிடம் நீண்ட காலங்கள் தர்பியத்தில் இருக்கிறார்கள். அப்படி தர்பியத்தில் இருக்கிற போது ஒரு நிகழ்வு, நான் மக்களுக்கு உபதேசம் செய்ய நினைக்கிறேன், நீங்கள் அனுமதி தருகிறீர்களா என்று கேட்கிறார்கள். என்ன காரணத்திற்காக உபதேசம் செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. எனக்கு மனதார ஆசை, மக்கள் நரகத்தினுடைய அந்த கொடுமையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், மக்கள் எல்லாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று மனதார நான் ஆசைப்படுகிறேன். அதற்காக நான் உபதேசம் செய்ய ஆசைப்படுகிறேன், மக்களை நன்மையின் பால் தூண்ட ஆசைப்படுகிறேன். சரி, உன்னுடைய எண்ணம் சரிதான், நீ உபதேசம் செய்யலாம் என்று அனுமதி கொடுத்தார்கள். அந்த அபு சயீத் அபுல் கைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவ்வப்போது ஜும்ஆவிலும் மற்ற நேரங்களிலும் மிம்பரில் ஏறி பயான் செய்வார்கள். ஒரு நாள் அவ்வாறு பயான் செய்கிற அந்த சமயம் ஒரு ஏழை வந்தார். அந்த ஏழைக்கினுடைய மேல் ஆடை கூட இல்லை, கீழாடையில் ஆங்காங்கே கிழிந்திருக்கிறது. அந்த மனிதரும் அங்கே அமர்ந்திருந்தார். திடீரென்று என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, ஜும்ஆவிற்கு வந்து அமர்ந்திருக்கிற அந்த ஏழை, எனக்கு ஆடை கூட இல்லை, போடுறதுக்கு ரொம்ப கஷ்டவாளியா இருக்கேன், எனக்கு யாராவது உதவி செய்ய முடியுமா, அதற்கு ஏதாவது உங்களால வழிகாட்ட வழி இருக்கா என்று சொன்னார்கள். சொன்னவுடன் அபு சயீத் அபுல் கைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் வைத்திருந்த கூடுதல் மேலாடையை எடுத்து அவருக்கு போர்த்தி விட்டார்கள். அதே ஜும்ஆவிலே
ஒரு ஓரத்தில் இவர்களுக்கு அனுமதி கொடுத்து இவர்களை பயிற்றுவித்த தர்பியத்தை செய்த ஆசான் பெருந்தகையும் உட்கார்ந்திருக்கிறார்கள். இமாம் அவர்களே, என்னுடைய மாணவரே, தயவு செய்து நீங்கள் என்னிடத்தில் கொடுத்த வாக்குறுதியை மீறிவிட்டீர்கள் என்று சொன்னார்கள். என்ன வாக்குறுதி, என்ன ஆயிற்று? உஸ்தாத் அவர்களே, எனக்கு அதை விளக்கி தாருங்கள். என்னிடம் நீங்கள் என்ன சொன்னீர்கள்? மக்களை எல்லாம் நரக விடுதலை இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று தானே வாக்குறுதி கொடுத்தீர்கள். ஆமாம். இப்போது இத்தகுன்னார வலவ் பிஷிக்கி தமரத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரே ஒரு பேரித்தங்கொட்டை அளவுக்காவது சதக்கா செய்து பிறருக்கு தான தர்மங்கள் செய்வதன் மூலம் நரகத்திலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியானால் இந்த வாக்கியத்திற்காக மக்களை தூண்டி நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு மகத்தான பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது அல்லவா? நீங்கள் நன்மையில் முந்திவிட்டீர்கள், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்திருக்கலாம்? மக்களை நரக விடுதலை இருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த ஏழைக்கு உதவி செய்வதற்கு யாரேனும் இருக்கிறீர்களா என்று முதலில் நீங்கள் கேட்டிருக்கலாம் அல்லவா? அப்படி கேட்டிருந்து யாராவது இவருக்கு உதவி செய்ய முன் வந்திருந்தால் அந்த உதவியின் மூலம் அவர் நரக விடுதலை கிடைத்திருப்பார் அல்லவா? அந்த வாக்கியத்தையும் நீங்கள் தட்டி பறித்து விட்டீர்கள். எனவே என்னுடைய வாக்குறுதியை நீங்கள் மீறி விட்டீர்கள் என்கிறார்கள் அபூ சயீத் அபுல் கைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரை நோக்கி. அப்ப நினைவுபடுத்துகிற செய்தி என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழிமுறை, முதர் என்ற ஒரு கோத்திரம், இது போன்ற நிறைய ஏழைகள் வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் மஸ்ஜிது நபவியில் வருகிற போது அவருடைய ஆடைகள், அவருடைய கோலங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண்ணீரை வரவழைத்து விடும். உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு அழைப்பு கொடுங்க, எல்லாரும் வரட்டும், எல்லாருக்கும் அறிவிப்பு செய்வார்கள். சதகாவினுடைய முக்கியத்துவத்தை சொல்வார்கள், உதவி செய்வதனுடைய முக்கியத்துவத்தை சொல்வார்கள். ஒவ்வொருவரும் தங்களின் தகுதிக்கு ஏற்றவாறு உதவி செய்வார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மை புரிவதில் எப்படி முதன்மையானவராக இருந்தார்களோ அதுபோல் நன்மை செய்வதற்கு தூண்டுவதிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வழிமுறையை இந்த உம்மத்திற்கு விட்டு சென்றார்கள். ஆக நினைவுபடுத்துகிற செய்தி என்னவென்றால், நாம் நன்மை புரிவது என்பது எவ்வாறு அவ்வளவு அவசியமோ அதுபோல் நன்மை செய்வதை தூண்டுகிற ஒரு மகத்தான படி, அதையும் நாம் இந்த உம்மத்தில் செயல்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம். எந்த வகையிலாவது பிறருக்கு பலன் தர வேண்டும். அது நம்முடைய ஒரு சின்ன செயலாக இருக்கலாம். ஒன்றுமில்லை, ஒருவருக்கு ஒரு ஆணியோ ஒரு பிளேடோ யாரோ ஒருவருக்கு தீங்கு செய்யலாம் என்கிற அமைப்பில் அதை ஓரத்தில் ஒதுக்கி விடுவது கூட ஈமானின் ஒரு கிளை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லையா? ஒரு சஹாபி ஜமாஅத்திற்காக வேக வேகமாக ஓடி வந்தார்கள். வருகிற வழியில் ஒரு மரக்கிளை சட்டென்று சாய்ந்திருந்தது. இப்போது போவோர் வருவோருக்கு சில இடையூறு அதில் ஏற்படுகிறது. ஜமாஅத் கிடைத்துவிட வேண்டும் என்று அவசரமாக ஓடி வந்த அந்த சஹாபி, புகாரி உள்ளிட்ட நூல்கள் இடம்பெற்றிருக்கிற செய்தி அது. வேகமாக வந்த இடத்தில் இந்த கிளையை பார்த்தவர் அவருடைய மனதுக்குள் ஒரு எண்ணம் வருகிறது, என்ன மாதிரி எத்தனை பேர் இந்த இடத்தை கடந்து வருவாங்க, ஒரு கால் இது வயோதிகர்கள் இந்த இடத்த வந்தா கொஞ்சம் இந்த இடத்துல ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுமே. சில சமயம் அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் பிறக்கிறது. உடனடியாக அவர் தொழுகைக்காக ஜமாத்திற்கு ஓடோடி வந்த அந்த தோழர் இடையிலே அந்த கிளையின் ஒரு பகுதியை உடைத்து பாதையை சீர் செய்து விட்டு வந்தார்கள். வருகிற போது ஓரிரு ரக்காத்துகள் முடிந்து விட்டது. அவர் எழுந்தவர் மீதமுள்ள தொழுகையை தொழுது விட்டு எழுந்து தொழுதார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிந்த பிறகு என்ன காரணம் ஜமாஅத்துக்கு லேட்டு, இவருக்கு மனதுக்குள்ளே அந்த தோழருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்ல போறனோ, ஏதாவது என்னை பார்த்து கண்டிப்பார்களோ என்றெல்லாம் மனதுக்குள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த நடந்த நிகழ்வை எல்லாம் சொன்னார்கள். வேகமா வந்தேன், வர்றவள்ள இந்த மாதிரி டிஸ்டர்பா இருந்துச்சு, நான் அதை சீர் செய்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ சொர்க்கவாதி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய பார்வையில் இதுவெல்லாம் அதெல்லாம் அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க, இது கவர்மெண்ட் வேலை, இது முனிசிபாலிட்டி வேலை, இது கார்பரேஷன் வேலை, ஏதாவது ஒரு இடத்தில் தண்ணீர் தேங்கி கிடக்கிறது, யாராவது வழிக்கு விட வாய்ப்பு இருக்கிறது, அதெல்லாம் அது அவரு செய்ய வேண்டியது, இதெல்லாம் இவரு செய்ய வேண்டியது, இது இந்த ஏரியாக்காரங்க பொறுப்பு என்பதாகவே நாம் கடந்து போகுவது என்பது ஒரு நிறைவான முஸ்லிமுக்கான அழகான பண்பல்ல. அது நம்மால் இயன்றால் உதவி செய்யலாம், அல்லது உதவி செய்ய வாய்ப்புள்ளவர்களை தூண்டலாம், அல்லது இதற்காக ஸ்டெப் எடுக்க வாய்ப்புள்ள நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளவர்களையாவது தூண்டலாம். அரசாங்கத்தின் பொறுப்பாளர்களுக்கு நாம் தெரியப்படுத்தி இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு,
கொஞ்சம் உடனடியாக அதை எடுத்து ஸ்டெப் எடுங்க, நீங்கள் வந்து உடனே சுத்தம் பண்ணி கொடுங்க சொல்லுகிறோம். நமக்கு அதிகாரத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான், அதற்கான வழிகாட்டல் இருக்கிறது என்றால் அரசு அதிகாரிகளையோ அல்லது பொறுப்பாளர்களையோ தொடர்பு கொண்டு இந்த பகுதியில் இவ்வாறு சாக்கடையை பாதையிலே பாதசாரிகளுக்கு இடையூறாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பாதையை கடந்து செல்வோர் அத்துணை பேருக்கும் நன்மை செய்த ஒரு மகத்தான பாக்கியம் கிடைக்கும் அல்லவா? இதுவும் கூட நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத் தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் இதையெல்லாம் யதார்த்தத்தில் அதுக்குனே சில இயக்கங்கள் இருப்பார்கள், அதுக்குனே சில இளைஞர்கள் நேர்ந்து விட்டவர்களைப் போல் இருப்பார்கள், அதெல்லாம் அவங்க செய்ய வேண்டிய வேலை என்று கடந்து போகுவது என்பது அழகான பண்பல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை அப்படி பழக்கவில்லை. நம்மால் இயன்ற உதவிகளை ஏதாவது ஒரு கோணத்தில் அணுக வேண்டும். புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் கடைசி வரை, கடைசி பொழுது வரை நம்மால் இயன்ற பிறருக்கு பலன் தந்து தந்து வாழ்ந்துவிட்டு மரணத்திற்கு பிறகு நம்முடைய கபருக்கும் நன்மையை சேர்ப்பிக்கிற முறையில் வாழ்ந்து சென்று விட்டு போக வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த ஒரு நிகழ்வொன்றை, வேறு ரூமாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அன்றைக்கு மதீனாவினுடைய முக்கியமான நீர் ஆதாரங்களில் ஒன்று வேறு ரூமா என்கிற ஒரு கிணறு. அந்த கிணற்றினுடைய உரிமையாளராய் ஒரு யூதர் இருந்தார். அந்த யூதர் அவர்கிட்ட மட்டும்தான் தண்ணி அதிகமாக இருந்துச்சு, மற்ற பகுதிகள் எல்லாம் கிணறு ஓரளவுக்கு வற்றி விட்டது. எனவே அவர் இதை சாக்காக வைத்துக் கொண்டு அந்த தண்ணீரை அதிக விலைக்கு விற்று கொண்டிருந்தார். எல்லோரும் அதிகமான விலை கொடுத்து வாங்குவதற்கு வசதி படைத்தவர்களை பற்றி பொருட்டே இல்லை. ஏழை மக்கள் என்ன செய்வார்கள்? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிறத வச்சு அப்படியே தடுமாறுகிறார்கள். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இதற்கு ஒரு தீர்வு கண்டாக வேண்டும். நேரே சென்றார்கள், அவரிடத்தில் போய் பேசினார்கள். இந்த கிணத்தை எனக்கு விலை கொடுத்துறேன், எவ்வளோ காசு கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன் என்று சொன்னார்கள். அவர் இல்லை இல்லை, ஏன்னா அதிகமான லாபத்தை தருகிற கிணறு அல்லவா, அதிகமான லாபத்தை தருகிற கிணறு யார் விற்க போறார்? இல்லை தர முடியாது அப்படின்னு சொன்னார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சமயோசிதமான ஒரு ஆலோசனை சொன்னார்கள். சரி, இந்த கிணத்தினுடைய பாதி எனக்கு வித்துரு, முழு காசு கூட தர்றேன், பாதி எனக்கு கொடுத்துரு. பாதி என்றால் எப்படி சொன்னார்கள்? ஒரு நாள் ஃபுல்லா நீ உன் கிணத்துல தண்ணி எடுத்துக்க, மறுநாள் எனக்கு சொந்தம், அந்த மறுநாள் மட்டும் நான் தண்ணி எடுத்துக்கிறேன், அடுத்த நாள் நீ எடுத்துக்க, அதற்கு அடுத்த நாள் நான் எடுத்துக் கொடுக்கிறேன். ஒப்பந்தமானது. பணத்தையும் பெற்றுக்கொண்டார். இப்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்கள் எல்லா மக்களையும் கூப்பிட்டு சொன்னார்கள், அவருடைய நாளில் தண்ணீர் பிடிப்பவர்கள் விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள், என்னுடைய நாளில் அந்த கிணற்றில் இருந்து எல்லோரும் இலவசமாகவே பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிப்பு செய்தார்கள். யார் வேண்டாலும் எடுத்துக்கலாம், யாருக்கும் கணக்கு கிடையாது, எவ்வளவு வேணாலும் தண்ணி பிடிச்சிக்கங்க. கொஞ்ச நாள் கடந்தது. என்றைக்கு உஸ்மான் ரலியல்லாஹுடைய தரப்பு நாள் வருகிறதோ அன்றைக்கு அதிகமாக எல்லோரும் தண்ணீர் பிடித்தார்கள். கூட்டம் அலைமோதியது, எல்லோரும் தண்ணீர் பிடித்தார்கள். காலப்போக்கில் யூதனிற்கு வருமானமும் போனது. ஏன்? இலவசமாக கிடைக்கும் போது யார் விலை கொடுத்து வாங்க தயாராக இருக்கிறார்கள்? சரி, மீதி பாதி நீயே எடுத்துக்கோ என்று உஸ்மான் ரலியல்லாஹு இடத்தில் அவன் சொன்னான். மீதியையும் வாங்கி கொண்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னார்கள், இந்த உம்மத்திற்கான வக்ஃப் என்று சொன்னார்கள். அந்த உம்மத்திற்கு, இந்த உம்மத்திற்கு வக்ஃப் அது. இந்த கிணற்றில இருந்து எல்லா காலத்திலையும் முஸ்லிம்களுக்கான தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம், இதுக்கு யாருக்கும் காசு இல்லை என்று அறிவிப்பு செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த கிணற்றை சுற்றிலும் ஒரு தோட்டத்தையும் விலைக்கு வாங்கி அங்கே இருக்கிற பேரித்தம்பழங்களுடைய எல்லாம் முஸ்லிம்களுக்கு சொந்தம் என்று அறிவிப்பு செய்தார்கள். கடந்த இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தின் மதீனாவிற்கு சென்றிருந்த போது உஸ்மான் ரலியல்லாஹுடைய அந்த வேறு ரூமா கிணறும் அதை சுற்றிலும் இருக்கிற பேரித்தம்பழ தோட்டமும் பாதுகாக்கப்பட்டிருப்பதை அழைத்து சென்று காட்டப்பட்டேன். இப்போது யோசனை செய்து பாருங்கள், 1446 ஆண்டுகளில் ஒரு 20-30 வருடங்களை கழித்து பார்த்தாலும் 1400 ஆண்டுகளாய் இன்று வரை அந்த கிணற்றில் இருந்து தண்ணீர் சப்ளை ஆகிறது. இன்னொரு கூடுதல் செய்தி என்ன தெரியுமா? அந்த இடத்தில் அந்த கிணற்றின் தோட்டத்தை பார்வையிடுகிற போது அங்கே இருக்கிற தோட்டத்தின் உரிமையாளர் சொன்னார், இந்த தோட்டத்தில் இருந்து பறிக்கப்படுகிற பேரித்தம்பழங்கள் இன்று வரை ஹரம் ஷரீஃபிலே வைக்கிற நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க வழங்கப்படுகிறது, இது விலைக்காக விற்கப்படுவதில்லை என்று சொன்னார். இப்போ இந்த 1400 ஆண்டுகளாய் எவ்வளவு நோன்பாளிகளின் நோன்பு திறக்க ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வக்ஃப் செய்த அந்த கிணறு பலனடைந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த 1400 ஆண்டுகளில் உஸ்மான் ரலியல்லாஹுக்கு எவ்வளவு நன்மை அது சேர்ப்பித்திருக்கிறது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு சொர்க்கவாதி என்று முன்னாலே அறிவிப்பு செய்து அவர்களை சிறப்புப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம்.
எனவே நம்மால் பெரிய கிணறு வாங்கி பெருசா தோட்டம் வாங்கி அப்படி நம்ம பிராடா யோசிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவரவரின் தகுதிக்கு ஏற்ப நம்மால் இயன்ற சின்ன உதவி செய்யலாம். அந்த உதவி நம்முடைய கபருக்கு கடைசி வரை வருகின்ற சதக்கத்துன் ஜாரியா என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பலனை பெறுகிற அமைப்பில் நாம் நடந்து கொள்வதுதான், அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருன் நாஸ், மனிதர்களில் சிறந்தவர் என்பதை அடையாளப்படுத்தினார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் வாழுவதற்கு கிடைத்திருக்கிற அந்த ஒரு வாய்ப்பு, இந்த உலகை விட்டும் பிரிந்து சென்ற பிறகு மீண்டும் இந்த உலகிற்கு திரும்ப வரப்போவதில்லை என்பது மட்டும் நம்முடைய ஈமானின் முக்கியமான பகுதி. வாழுகிற இந்த குறுகிய கால வாழ்க்கையில் மாபைன சித்தீன இலா சபஈன் என்று சொன்னார்களே, இந்த 60க்கும் 70க்கும் மத்தியிலான வாழ்க்கையில் நான் உண்டு, என் வேலை உண்டு, என் மனைவி மக்கள் உண்டு என்று வாழ்ந்து செல்வதை விடவும், என்னால் இயன்ற ஒரு பக்கத்து வீட்டுக்காரருக்கோ உறவுக்காரருக்கோ அல்லது பிறருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு மிஸ்கீனுக்கான உதவியோ அல்லது ஏழை எளியவருக்கு உதவி புரிவதோ, உதவி செய்கிற அமைப்பில் இல்லாவிட்டாலும் கூட அவருக்காக சில வழிகாட்டுதல் செய்வது கூட சதக்கா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அது போன்று நடக்க நாம் முயற்சிக்க வேண்டும். நாம் மிஸ்கின்களை பார்க்கிற போது நம்முடைய பார்வை வேறு, மகான்களின் பார்வை வேறு. நாம் என்ன நினைக்கிறோம், ஏதோ கஷ்டவாளி வந்திருக்கார், நம்மால முடிஞ்ச சதக்கா செய்வோம், இது நம்முடைய பார்வை. சுஃபியானு சௌரி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், சுஃபியானு சௌரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, எந்த மிஸ்கீன் வீட்டு வாசல்ல வந்து நின்றாலும் வாங்க வாங்க, வெல்கம், மர்ஹபன் பிமன் ஜாஅ யக்ஸில் துனூபி, என்னுடைய பாவத்தை கழுக வந்தவரே வருக வருக என்று சொல்லிவிட்டு அவர்கள் சதக்கா செய்வார்கள். நம்முடைய பார்வையில் ஏதோ ஒரு கஷ்டவாளி ஒரு 2 ரூபா போடுவோம், 5 ரூபா போடுவோம், 10 ரூபா போடுவோம், இது நம்முடைய பார்வை. அவர் உதவி செய்கிறோம், நாம் ஏதோ அவருக்கு உதவி செய்வதை போல. சுஃபியானு சௌரி, என்னுடைய பாவத்தை கழுகிறதுக்கு தான் இந்த மிஸ்கின் வந்திருக்கிறார், மர்ஹபன் பிமன் ஜாஅ யக்ஸில் துனூபி, இவர் என்னுடைய பாவத்தை கழுக வந்தவரை வருகன்னு வரவேற்று கொடுத்து அனுப்புவார்கள். ஏதாவது சில பேருக்கு உதவி செய்கிற ஃபுலைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ், ஒரு மிஸ்கின் வந்தால், உணவுகளை உங்க ஏரியா எது, நீங்க அங்கேயே இருங்க, நான் உங்களுக்கான உணவை மாவை ரொட்டியை சுமந்து வருகிறேன் என்று சொல்வார்கள். ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவார்கள், நான் உங்க சுமையை சுமக்கிற மாதிரி நீங்க ஏன் சுமையை ஆখিরাத்துல சுமந்துவாங்க. யஹ்மிலூன அஸ்வாதனா, நம்முடைய நன்மைக்கான சுமையை அவர்கள் சுமந்து வந்து மீசானில் வைப்பார்கள், அதனால் இப்போது அவருக்கு நான் சுமக்கிறேன் என்று சொல்வார்கள். நம்முடைய பார்வையில் ஏதோ நம்மால் முடிந்த உதவி என்று பார்க்கிறோம். மறுபக்கம் இப்படியும் வலிமாவுடைய கோணத்தில் பார்த்தால் இதுவெல்லாம் ஆখিরাத்திற்கான சேமிப்பு. நம்முடைய பாவங்கள் கழுகப்படுவதற்கு அல்லாஹ்வே ஏற்படுத்தி தருகின்ற ஒரு மகத்தான சான்ஸுகள், வாய்ப்புகள்.